பொருள் அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதை எல்லா மக்களுக்கும் பொதுவாக எடுத்துள்ளார். நாம் ஒரு கருத்தை ஒரு முறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அவர் ஒவ்வொரு கருத்தையும் 10 கோணங்களில் 10 குரட்பாக்களில் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் என்ற நூலை கொண்டு வந்து விட்டு என்றார். இது அரசியல் தவறு செய்தால் அறம் கண்டிக்க என்ற கருத்தை கூறுகிறது. அடுத்து மணிமேகலை பாருங்கள். மணிமேகலையை பசிப்பிடி மருத்துவன் என்பார். ஏன் பசி நோயை போக்கிறார். சிறையில் உள்ள அனைவருக்கும் உணவு அளித்து அமுத சுரங்கிலிருந்து உணவு எடுத்து கொடுத்து அனைவர் பசியும் போக்கிறார். அவர்கள் எல்லாம் சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக கோவிலாக மாற்றிவிட்டார். எப்படி பசி வந்திட 10 பறந்து போகும். பசி துன்பம் வந்தால் நோய் வந்தால் 10 வகையான நற்பண்புகள் நம்மை விட்டு விலகிவிடும். அதே போல் பணம் வந்தால் 10 நற்பண்புகளும் நம்மை விட்டு சேர்ந்துவிடும் என்ற கருத்தை மணிமேகலை நமக்கு விளக்குகிறது. பெரிய புராணம் இயற்கையான அன்பு எடுத்து காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு இலக்கியம் ஒவ்வொரு சிறப்பை நமக்கு கூறி செல்கிறது. எனவே அது வெறும் அகன்ற படிப்பு என்று கருதாமல் ஆழ்ந்த படிப்பாக கருதி இலக்கியங்களை படிக்க வேண்டும். இவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை அறிந்தால்தான் பாரதிதாசனார் கூறினார், தாழ்ந்த நிலையில் முனைவிட வேணும், தமிழ் என்னாலும் தலைமுடி வேணும், சூழ்ந்திருந்தும் நல்கிடும் தமிழ் பைந்தமிழ் அண்ணாய் தோற்றுடல் நீ உயிர் நான் மறப்பேன் வேண்டாம். இங்கே தோன்றுகின்ற உடலுக்கெல்லாம் நீதான் உயிர் போன்றவை தமிழண்ணா. எனவே நான் உன்னை மறப்பேனா என்றார். நான் உண்மை சொன்னேன், தமிழ் படித்து என்ன சாதிப்போம் என்று நீங்கள் நினைக்கலாம் என்று. டாக்டர் APJ அப்துல் கலாம் கேள்விப்பட்டீங்களா? அறிவியல் துறை சாதனை படுத்தவர் இல்லையா? திரு மயில்சாமி அண்ணாதுரை சந்திரயான் மங்கள்யான் இரண்டை கண்டுபிடித்து அவர்தான் என்ன செய்தார்? நம்ம உலக அளவில் இந்தியாவை அறிவியல் துறையில் 4ஆம் இடத்துக்கு கொண்டு சென்றவர். அடுத்ததாக திரு சிவன் இயக்குனர், இஸ்ரோவின் இயக்குனர் திருமதி வளர்மதி, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்? தமிழ் வழி படித்தவர்கள். பிற மொழி படிப்பு நான் நம் தாயை புகழ வேண்டும் என்பதற்காக பிறர் தாயை குறை கூறவில்லை. நம் மொழியை புகழ வேண்டும் என்பதற்காக பிறர் மொழியை குறை கூறவில்லை. பிற மொழியில் படிப்பு என்ன செய்தார்கள்? நாடும் நலம் பெற வேண்டும் மட்டுமின்றி நாடும் நலம் பெற வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்று கூறி நான் தமிழ் தாத்தா புவே சாமிநாதைய காணாமல் போன புதையெல்லாம் தேடி எடுத்து நமக்கு நூலாக்கி தந்தார். அவர் அடியை பின்பற்றி நாமும்